மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு எதிர்வரக்கூடிய வைகாசி விசாகத்துடைய சிறப்புகள். இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமான் எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருளுக்கு விதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய இந்து மதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பண்டிகை உண்டு. அதுவும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு. அதில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய 2வது மாதமான வைகாசி மாதத்தில் இருக்கும். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வைகாசி விசாக தினம் கொண்டாடப்படுகிறது. விசாக நட்சத்திரம் சிறப்பான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய முருகப்பெருமான் அவதரித்த நாள். தமிழ் கடவுளாகிய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அவதரித்த ஒரு அற்புதமான தினம் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த விசாக தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு அளவில்லாத சிறப்புகள் உண்டு. நம்ம என்ன வரம் கேட்டாலும் 12 கைகளால் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் முருகப்பெருமான். அதுபோக அடியேன் எல்லா பதிவுகளையும் சொல்கிறேன், முருகப்பெருமான் ஒரு தெய்வத்தை வழிபட்டால் போதும் 33 கோடி தேவர்களையும் மூவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் மும்மூர்த்திகள் சேர்ந்த முழு மூர்த்தி. பிரம்மா விஷ்ணு சிவனுடைய நேரடி சொரூபம் முருகப்பெருமான். இதுபோல அம்பிகையோட 3 சக்திகளின் சொரூபம் தான் முருகப்பெருமான். அப்போ இந்த ஒரு தெய்வத்தை மனதார இருக பிடிச்சு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் அழித்து நமக்கு பல வளர்ச்சிகளை முருகப்பெருமான் தருவார். அதான் முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்பு. அவருக்கு எல்லா நாளும் வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம்தான், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்னும் சிறப்பு. இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னா, இந்த வருஷம் நமக்கு மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு வைகாசி விசாகம் வருது. அன்றைக்கி தான் எல்லா முருகன் கோயிலையும் ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்கும். இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு விதமான விரத முறை உண்டு. விசாகத்தன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது ஒரு முறை. 11 நாள் விரதம் இருந்து சுவாமியை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ஒரு முறை. இன்றைக்கி தேதி 18, இன்னிலேருந்து ஒரு 10 நாட்கள் நமக்கு விசாகம் வந்துடும். 10-12 நாட்கள் விசாகம் வந்துடும் இல்லையா? அப்போது இன்றைக்கி அல்லது நாளைக்கு நீங்கள் விரதம் ஆரம்பிக்கலாம். விரதம் ஆரம்பிக்கிறது அப்படின்றது நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த தெய்வத்துக்கு விரதம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் கூடிய கன்னி பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வீடு தொடச்சி பூஜை பொருளெலாம் அலசி சுவாமி படத்தெலாம் சந்தனம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கோமியம் கிடச்சா கோமியம் வாங்கி வீடு ஃபுல்லாக தொழிச்சிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கு காப்பு கட்டிக்கணும் அப்படின்னா அது ஒரு முறை. நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா வெறுமனை கூட விரதம் இருக்கலாம். காப்பை கட்டணும்னு அவசியம் கிடையாது. விரதம் அப்படின்றது மனசு சுத்தமாக இருந்தால் போதுமானது. அசைவம் எடுத்துக்கூடாது. கணவன் மனைவியில் இருந்தால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. கேத வீட்டுக்கு எதுவும் போகக்கூடாது. இதான் விரதத்தோட முறை. காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் இருக்கலாம், இல்லைனா கட்டாயம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வேலை நிமித்தமாக செருப்போ ஷூவோ போட்டு தான் போகணும். அந்த மாதிரி இருக்கவங்க போட்டு போய்க்கலாம், தப்பு கிடையாது. போடாமல் இருந்தால் நல்லது, இல்லைனாலும் தப்பு கிடையாது, போட்டு போய்க்கலாம். அப்போது ஒரு 10 நாள் 11 நாள் இந்த விரதம் வச்சாச்சு. முடிஞ்சால் காப்பு கட்டிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் முனமுறியாத ஒரு மஞ்சள் எடுத்து ஒரு மஞ்சள் சரடில் அந்த மஞ்சளை கட்டிட்டு சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்து அதுக்கு சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு தீபதூபமெல்லாம் காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா தாய் தகப்பன், மாமனார் மாமியார், இல்லைனா குழந்தைங்க கையில் கொடுத்து கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அம்மா கையில் கொடுத்து கட்டிக்கிறது இன்னும் விசேஷம். கணவன் மனைவி வந்தால் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் கட்டிவிடலாம். இதுவும் ஒரு தனி விசேஷம். கட்டிட்டு அந்த 11 நாள் நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம். விரதம் அப்படின்றது நான் அடியேன் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கிறது ஒரு விதமான விரத முறை. அது நம்மளுடைய உடலுடைய சக்தியை பொறுத்தது. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு நாள் முழுமைக்கு வேலை பார்க்க நம்ம உடம்புல சக்தி வேணும். அப்போ நம்மளால் எடுத்துக்க முடியாது. ரொம்ப சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கலாம். விரத காலங்களில் அசைவம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கீரை பயிர் வகைகள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய சாதாரண காய்களை வச்சு சமைச்சு 3 நேரம் தாராளமாக சாப்பிடலாம், தப்பே கிடையாது. முடிஞ்சால் ஒரு நேரம் இலை போட்டு சாப்பிடுங்க. காலையிலையும் மாலையிலையும் ரொம்ப எளிமையான உணவுகள் எடுத்துக்கோங்க. காலைல ஒரு 2 இட்லி 3 இட்லி எடுத்துக்கோங்க. இரவு படுக்கும்போது பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் விரத முறை. இல்லை நாங்கள் ரொம்ப வேலைக்கு போகிறோம், ரொம்ப கடுமையான உடல் உழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 நேரம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க. மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க. இதுதான் விரதம். காப்பு கட்டியாச்சு, 11 நாள் விரதம் ஆரம்பித்தாச்சு, குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கியாச்சு, விநாயகர் பெருமான்கிட்ட சொல்லியாச்சு. அப்போ முருகப்பெருமான் கிட்ட இப்போ முருகப்பெருமான் படம் அல்லது முருகப்பெருமான் விக்கிரகம் இல்லை, இப்போல்லாம் வேல் வழிபாடு நிறைய பேர் செஞ்சுட்ருக்கோம். வேல் இருந்ததுன்னா அந்த வேலுக்கு இந்த 11 நாளும் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். 11 நாள் அபிஷேகம் அப்படின்றது நிறையா கோவிலில் பண்ணுற மாதிரி 16 வகையான அபிஷேகங்கள்லாம் செய்ய வேண்டாம்.
உங்களால் என்ன முடியுமோ சுத்தமான தண்ணி 2 டம்ளர் தண்ணி சுவாமிக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலை நல்லா தொடச்சிட்டு அதற்கு சந்தனக்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வேல் கிண்ணம் கொடுத்தோம்னா அந்த கிண்ணத்தில் விபூதி நிரப்பி அதற்கு மேலாக வேலை வச்சுட்டு மலர் சாத்திட்டு அதை முருகப்பெருமானாக பாவிச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேல்கிட்ட சொல்லி நீங்கள் பிரார்த்தனை ஆரம்பிக்கலாம். இதான் விரதம் இருக்கக்கூடிய முறை. இந்த 11 நாள் அல்லது 12 நாள் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த விரத காலங்களில் தினந்தோறும் சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், சண்முக கவசம், இதில் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும். காலையோ அல்லது மாலையோ பாராயணம் செய்யணும். ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக பூஜை செய்யணும். தினந்தோறும் மலர்கள் சாத்தணும்னா கண்டிப்பாக கிடையாது. வெள்ளி செவ்வாய்க்கு மலர்கள் சாத்திக்கலாம். மற்ற எல்லா நாளும் இந்த 12 நாளும் இந்த பூஜையை மட்டும் செஞ்சுட்டு உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான்ட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது? சொந்த வீடு கட்டணும், செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி அடையணும், கணவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், மகளுக்கு நல்ல வரன் அமையணும், மகனுக்கு நல்ல வரன் அமையணும், மருமகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், மகளுக்கு குழந்தை பேர் வேணும். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் முருகப்பெருமான்ட்ட சொல்லிவிட்டு அவருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய வேண்டுதலை ஃபுல்லாக அவருடைய பாதத்தில் வச்சு அவரை சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. கரெக்டாக நாளைக்கோ நாளை கழிச்சோ ஆரம்பிச்சா 11 நாள் விரதம் வரும். நமக்கு மே மாதம் 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம் சனிக்கிழமை வரும். ஒவ்வொரு நாளும் இந்த விரதம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை பிரார்த்தனை முருகப்பெருமானை சொல்லிவிட்டு விரதம் இருங்க. விரதம் முடிஞ்சதுக்கப்புறமாக வைகாசி விசாகத்தன்னைக்கு பக்கத்தில் கூடிய முருகன் கோவிலுக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா. இல்லைன்னா அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் நல்லா சமைச்சிக்கோங்க. சாம்பார், ரசம், மோர், கத்திரிக்காய், 2 வகையான கூட்டு, பொரியல், பாயசம்லாம் வச்சுட்டு அன்னைக்கு முழுமைக்கும் விரதம் இருங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு முழுமைக்கும் விரதம் காலையிலேருந்து இரவு மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காமல் மத்தியானம் நல்லா சமைச்சு சுவாமிக்கு படையல் போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அபிஷேகம் அலங்காரங்களை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதமாக எடுத்துக்கோங்க. மாலை எப்பயும் போல் எளிமையான உணவு எடுத்துக்கோங்க. காலையோ அல்லது மாலையோ முடிஞ்சால் பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமான்கிட்ட உங்கள் குடும்பத்தில் பேரோட அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை சுவாமிக்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயா இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விரதத்தை மிக எளிமையான வைகாசி விசாகத்துக்கு நான் இருந்திருக்கேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு வளர்ச்சியை கொடு சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு இந்த விரதத்தை முடிச்சிருங்க. நீங்கள் காப்பு கட்டினீங்க அப்படின்னா அந்த காப்பை எடுத்து ஓடுகின்ற நீரோடையில் போட்டுருங்க. இல்லை பக்கத்தில் நாங்கள் இருக்க இடத்துல ஆறு குளம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த காப்பை கலட்டி நம்ம பூஜையில் பூவெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சா கூட அதோட சேர்த்து வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. வச்சுட்டு விரதத்தை முடிச்சிருங்க. விரதம் முடிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு முடிங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமாக வைகாசி விசாகத்துக்கு விரதத்துக்கு இவ்வளோ சிறப்புனா முருகப்பெருமான் அன்று தான் சரவண பொய்கையில் தர்பைவன காட்டில் சரவண பொய்கையில் முருகப்பெருமான் அவதரிச்சதாக நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்தில் சொல்கிறார். ஏன்னா முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். பொதுவாக நம்மளுடைய பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? முருகப்பெருமான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், கேட்கவே வேண்டாம், கேட்டதெல்லாம் தருவார். அதான் இந்த வைகாசி விசாகத்துடைய தனிச்சிறப்பு. இந்த விரதத்தை இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு பெறுவோமாக. பல பதிவுகள் அடியேன்னு சொல்கிறது தான். ஒவ்வொரு விரதமும் நம்ம இருந்துகிட்ருக்கோம், ஒவ்வொரு விரதத்தோட சிறப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி வரும், ஒரே நாள் வளர்ச்சி வந்துடாது. இந்த முறை இந்த வருஷம் வைகாசி விசாகத்தில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம். இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி அடுத்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமையில் நம்ம இருப்போம். இதான் இந்த விரதத்துடைய தாத்பரியம். பெருசாக ஒரு மாற்றம் வந்துடாது, ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வரும். நிச்சயமாக முருகப்பெருமான் தருவார். நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா ஒரு 6 மாதம் ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு வாரம் போகிறோம், ஒரு சில பேர் சொன்னாங்கன்னா பரிகாரத்துக்காக ஒரு 10 நாள் போகிறோம், போனதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வரல, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த தெய்வமும் அப்படி மாற்றம் தந்துடாது. நீங்கள் நம்பிக்கையோட சரணாகதியோடு இறைவனை சரணடையும் போது மட்டும்தான் உங்களுடைய முன் ஜென்ம கர்ம வினைகளை அழித்து முருகப்பெருமான் வளர்ச்சி தருவார். இது எல்லா தெய்வத்துக்கும் பொருந்தும். ஒரே நாளில் எந்த மாற்றமும் வந்துடாது. அதனால் நம்பிக்கையோடு இறைவனை வழிபாடு செய்யுங்க. நிறைய வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு தரணும்னு சொல்லி முருகப்பெருமான் அடியேன் வேண்டியிருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு கிண்ணம், அதுக்கப்புறமாக ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த புத்தகம் இந்த வேலும் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தகவலை நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் உங்கள் தகவலை டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேலாம் கொரியரில் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.